ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RR கிச்சன். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப கொஞ்சம் லாங் பிரேக் ஆயிடுச்சு, அதனால் என்னால் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கேரளா ஸ்பெஷல் பாசிப்பருப்பு பாயாசம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு மூங் தால் எடுத்திருக்கேன். அப்புறம் ஜாகரி வந்து ஒரு 10 க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு பாதாம் அண்ட் முந்திரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4 இலைச்சி ஏலக்காய், கொஞ்சோண்டு தேங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கப்பளவு தேங்காய் வந்து கொஞ்சம் நான் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப்பு மில்க். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து அந்த கப்பளவு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வறுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த ஜாகரி வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஏலக்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். பாசிப்பருப்பு நல்லா குக் ஆயிடுச்சு. தண்ணி கூட கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து நான் அந்த ஜாகரி வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அந்த கிரேட்டட் கோகோனட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கப்பு அளவு நல்லா பாயில்டு மில்க் வந்து நல்லா ஆற வச்சு அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக திக்காகணும். நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த நட்ஸ் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இதில். ஸோ இப்போ இந்த ஃபைனலாக வந்து இந்த நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா திக்காக வந்து குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஸ்வீட்டான கேரளா ஸ்பெஷல் பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. ஸோ இந்த ரெசிபியில் கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.